லாவண்யா அத்தை வாங்க வாங்க வா வா ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்கு ஸ்வீட்? போன காரியம் சக்சஸா? சொன்னபடி வேலை கிடைச்சது லாவண்யா. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே யூ அப்பாயிண்டட் சொல்லிட்டாங்க. நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சா? பாத்தியா இன்னும் நம்ப மாட்டேன். பாத்தியா ஐயா பத்தி என்ன நினைச்ச? சும்மா இன்டர்வியூ பிச்சு உதறட்டும் இல்ல. உங்களை மாதிரி எஃபிஷியண்டா ஒருத்தரா தேடிட்டு இருக்கோம். உடனே வந்து ஜாயின் பண்ணு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. அத்தை ஆசீர்வாதம் பண்ணால் தான் வேலை கிடைச்சது. அதனால முதல் அத்தைக்கு தான். அத்தை இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏன் மாப்ள? மனுஷங்கன்னா கையில கொடுக்கலாம். நீங்க தெய்வமாச்சே, அதனால நான் ஊட்டி விடுறேன். எங்க ஆக்காட்டுங்க. இல்ல மாப்ள, நீங்க கையிலேயே கொடுங்க. அத்தை நான் உன தெய்வம்னு சொல்லியிருக்கேன். கையில கொடுத்தா தப்பாயிரும். கூச்சப்படாம உங்க திருவாயை கொஞ்சம் தொடங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களே. என் அப்பா அம்மாவை கண்டபடி திட்டினது இந்த வாய் தானே. பேச விடாம பண்ணிடுறேன். இந்தாங்க சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்க 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 அத்தை. சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பிடுங்க. நானே பாத்தியா எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துல அத்தனால பேச முடியல. இந்தா நீ எடுத்துக்கோ. அம்மா அம்மா என்னாச்சுமா? தொண்டையில சிக்கிடுச்சா? துப்பிடுமா, துப்பு. வண்டலூர் மங்கிக்கு ஸ்வீட் கேக்குதா? தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. என்னங்க நிக்கிறீங்க? போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை என்னாச்சு அத்தை? உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இப்படியே 2 லட்ட தூக்கி வாயில திருப்பீங்க? ஐயோ வேலை கிடைச்ச சந்தோஷத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். சாரி லாவண்யா. அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் மாப்ள, உங்களுக்கு என் மேல என்ன கோவம்? வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னது தப்பா? லட்டு கொடுத்து என்ன கொல்ல பாத்தீங்களே. ஐயோ அத்தை இப்படி எல்லாம் பேசி மனசை நோக்கடிக்காதீங்க. என் தெய்வத்தை போய் நான். போதும், நீங்க தெய்வம்னு சொன்னாலே எனக்கு உயிர் போற ஆபத்து வருது. என்ன வெறும் அத்தைன்னு கூப்பிடுங்க போதும். சரிங்க அத்தை. சாரிங்க அத்தை. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா தண்ணி குடிமா. அத்தை இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஐயோ வேண்டாம் சாமி. அத்தை நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் அத்தை எடுத்துக்கோங்க. சரி விடுமா, அவர் என்ன வேணும்னா பண்ணாரு. ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்த வயசுல ஊட்டி விடுறாராம்ல. லாவண்யா நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. சாரி நீ எடுத்துக்கோ. எப்ப ஜாயின் பண்ண போறீங்க? நாளைக்கு. சம்பளம் எவ்வளவு தருவாங்களா? அத்தை சம்பளம் எவ்வளவு தருவாங்கன்னு கேட்டேன். 20,000. 20,000-மா? என்ன 20,000? அது மளிகை செலவுக்கே பத்தாது. இல்ல அத்தை நமக்கு 20,000 போதும். எப்படி போதுங்கிறீங்க? இப்பவே 10 பத்தாம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். குழந்தையும் பிறந்துட்டா செலவு எங்கேயோ போயிடும். இதெல்லாம் பத்தவே பத்தாது. பத்தும் அத்தை. சீக்கிரமா செலவு பண்ணா இதுவே நமக்கு போதும். ட்ரை பண்ணா 15,000 செலவு பண்ணிட்டு 5,000 மிச்சம் பண்ணலாம். விலைவாசி ரெக்க கட்டி பறக்குது. விவரம் எல்லாம் பேசாதீங்க. நான் விவரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். இனிமே குடும்ப செலவை ஏன்ட்டு விட்டுருங்க. செலவு போக 5,000 நான் மிச்சம் பண்ணி காட்டுறேன். எப்படி? சாப்பிடாம அரை பட்னி கொலை பட்னியாவா? உங்களுக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். என் செலவை நான் குறைச்சுப்பேன். மாசம் 5,000 குழந்தை பேர்ல டெபாசிட் பண்ணிடலாம். அதுவே 10 வருஷம் கழிச்சு பெரிய தொகையா மாறிடும். அப்போ காலம் முழுக்க 20,000 ரூபாய் சம்பளத்திலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்பா கிட்ட சொத்து வாங்குவேன், சொந்தமா பிசினஸ் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம். அத்தை இப்ப கூட அப்பா மேல நான் கேஸ் போட தயாரா இருக்கேன். ஆனா ஊர்ல இருக்கிறவங்க உங்களை பத்தி. ஐயா தெய்வமே போதும். அதான் ஊர்ல திட்டுவாங்கன்னு சொல்லி நீங்க தான் நேருக்கு நேரா நாயே பேயின் திட்டி தீத்துட்டீங்களே. ஹலோ யா நிதிஷ். என்னது சார்? நீங்க என்னோட டேலண்ட் மட்டும் பாருங்க. மத்தவங்க சொன்னாங்க எதுன்னு கேட்க வேணாம். ஹலோ என்ன நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு சார். இப்படி நம்ம வச்சு கழுத்த எடுக்கிறீங்க. யோ முடிவா என்ன சொல்றேன்? யோ நீ என்ன வேணாம் சொல்றது? நானே ரிசைன் பண்றேன். சொந்தமா யோசிக்க முடியாது. நீலாம் ஏன் அங்க இருக்க? யோ நீ என்ன வேணாம் சொல்றது? நானே ரிசைன் பண்றேன். சொந்தமா யோசிக்க முடியாது. நீலாம் ஏன் அங்க இருக்க? யோ உனக்கு என்ன மரியாதை? அந்த சொன்ன உனக்கு எங்க போச்சு புத்தி? போயா போய் அந்த ஆளுக்கு ஷூ பாலிஷ் போடு. பையா போன
என்னாச்சுங்க? உன் மாமனார் என் வேலையை காலி பண்ணிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? அவர் போய் எப்படி? ஃபோன் போட்டு என் வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐயோ அடக்கடவுளே, பெத்த மகனுக்கே துரோகம் பண்ண என்ன ஆரம்பிச்சிட்டாரா? வேலை விட கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அத்தை. நான் அவரை சும்மா விட போறது இல்ல. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்க போறேன். என்னங்க? ஐயோ சொன்னா கேளுங்க. நில்லுங்க, அவசரப்படாதீங்க, சொன்னா இல்ல கேளுங்க. இல்ல அவனையா, இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்க முடியாது. வேலை எல்லாம் பண்ணிட்டா நான் அவர் காலை விழுவன்னு நினைச்சாரா? அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. நாம தான் ஒரு உறவே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோம்ல, இன்னும் ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு? என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு. காசு இல்லாம கஷ்டப்பட்டா உன்னை விட்டு நாங்க போயிருவேன்னு நினைக்கிறாரு. நடக்காது. உயிரே போனா நடக்காது. இப்படியே விட்டுறக்கூடாது அவனையா. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். இப்பயே வீட்டுக்கு போய் அவர் என்ன பண்ற மட்டும் பாரு. ஐயோ அவசரப்படாதீங்க, நில்லுங்க. சாரி லவனியா, என்ன தடுக்காது. இனிமே அவர் நம்ம விஷயத்தை தலையிடவே கூடாது. நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். அப்பதான் அவர் அடங்குவாரு. என்னங்க நான் சொல்றத கேளுங்க. லாவண்யா. அவர் போவேன்னு சொல்லுமா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. சைலண்டா இருந்தாலும் வயலண்டா பண்றாங்க. பதில் நான் பண்ணா அவங்க தாங்க மாட்டாங்க. ப்ளீஸ்ங்க, சொன்னா கேளுங்க. கோவப்பட்டு நீங்க ஏதாச்சும் பேசி. ஆமா, இனிமே கோவப்படுவேன், கோர்ட்டுக்கு போவேன், ரகலம் பண்ணுவேன், கத்துவேன். என்ன யாரு நினைச்சாங்க? இப்ப போய் என்ன பண்ணிட்டு வரேன் பாரு. ஐயோ என்னங்க, சொன்னா கேளுங்க. லாவண்யா என்னம்மா நீ? அவரே கோவத்துல போயிட்டு இருக்காரு, அவரை போய் தடுக்காம. போகட்டும் விடு, அப்பதான் ஒரு நியாயம் கிடைக்கும். நியாயம் கிடைக்குதோ இல்லையோ, அங்க இவரு போன சண்டை தான் வரும். வரட்டுமே, வந்தா நல்லதுதான். சண்டை பிடிச்சாலாவது கோவத்துல அவங்க சொத்து எழுதி வைக்கிறாங்களான்னு பாப்போம். பேசாம இருந்தா எதுவுமே கிடைக்காது. நீ உள்ள வா. மாப்பிள்ளை போற போக்க பார்த்தா ஊரை கூட்டி மானத்தை கெடுத்து சொத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். நீ வா. நான் சொத்து வாங்க போலத்த நாம கட்டி வாங்க போறேன். உங்க நெத்தியில பர்மனண்டா பட்ட நாமம் போட போறேன்.